வணக்கம். இங்கே பாருங்கள், இந்த ஒரே மழையாக இருக்கிறதுனால மாடி தோட்டத்தில் செடிகளில் எவ்வளோ தலை பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. அதுதான் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கணும்னு வீடியோ எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், இது உங்களுக்கு தெரியும் பன்னீர் ரோஸு. இங்கே பாருங்கள், இன்னும் எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குதுன்னு. இங்கே பாருங்கள், தோட்டம் ஃபுல் வியூ பாருங்கள், அழகாக இருக்குல்ல. அப்புறம் இன்னொன்று காட்டுறேன் பாருங்கள். நம்ம கொய்யா மரம் கட் பண்ணி விட்டுருந்தேன். அதில் பாருங்கள் எவ்வளோ கிளை பிரிஞ்சு வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள் வச்சுருக்குன்னு. இனி இதெல்லாம் கொய்யாப்பழமாகும். இங்கே பாருங்கள், இங்கேயும் இருக்குது. இந்த இங்கே பாருங்கள், தெரியும் நினைக்கிறேன். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. வெண்டை செடியும் நல்லா வளர்ந்துருச்சு. கத்தரி, இங்கே பாருங்கள், இது ஆரஞ்சு கலர் ரோஸ் விட்டுருக்கு. அப்புறம் இங்கே பாருங்கள், பெரிய கத்திரிக்காய் 2 இன்றைக்கி அறுவடை பண்ணேன், பறித்தேன். இது சிகப்பு பன்னீர் ரோஸு. எல்லாம் கட் பண்ணி விட்டுருக்கேன். பூ முடிஞ்சது, அதனால் கட் பண்ணி விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், மாதுளை எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. மொட்டுக்கள் வைக்கிது, ஆனால் நான் அதெல்லாம் கிள்ளி விட்டுறேன். வேண்டாம், இப்போதைக்கு பூ பழம் வேண்டாம், செடி நல்லா ஸ்ட்ரென்த்தாக வளரட்டும் அப்படிங்கிறதுக்காக பறித்து விட்டுறேன். இது உங்களுக்கு தெரியும், செண்பகப்பூ. இங்கே பாருங்கள், இதுவும் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் 2-3 கிளை பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு. இது ஸ்ட்ராபெரி, ஏற்கனவே உங்களுக்கு ப்ளூபெரி ஏற்கனவே உங்களுக்கு காட்டியிருக்கேன். பழம் தெரியுதா? இது பாருங்கள், ரெட்டாக தெரியுது. இது அப்படியே பிளாக்காக மாறும். பிளாக்காக மாறினதுக்கப்புறம் நம்ம பறித்து சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது சீத்தா, எல்லாம் குட்டி குட்டியாக வச்சது. இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்குன்னு. இங்கே பாருங்கள், சின்ன கத்திரிக்காய் செடி தான், அதில் எவ்வளோ அழகாக பிஞ்சு விட்டுருக்கு பாருங்கள். அந்த நீல கத்திரிக்காய் காட்டினேன் இல்லையா, தெரியுதா? இங்கே பாருங்கள், முருங்கை எவ்வளோ அழகாக நல்ல பெரிய மரமாக வளர்ந்துருச்சு. நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா. அப்புறம் இதுவும் கத்தரி. இது அப்படியே காயிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நான் கொஞ்சம் இந்த கத்திரால பொடியாக கட் பண்ணி வேறு கீழே போடவும் உயிர் பிடிச்சிருச்சு. இது வந்து மகிழம்பூ, எலுமிச்சை. இங்கே பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்கு, எவ்வளோ பிஞ்சு விட்டுருக்கு பாருங்கள். தெரியுதா பிஞ்சு? ஆனால் இவ்வளோ பிஞ்சு விடுது, எல்லாம் உதிர்ந்து ஒரு 2-3 காய் மட்டும்தான் நல்லா ஸ்ட்ரென்த்தாக நின்று பெருசாகுது. சப்போட்டாலையும் பாருங்கள் மொட்டு விட்டுருக்கு. இது பீர்க்க கொடி பாருங்கள், அவ்வளோ அழகாக பந்தலில் ஏறி போயிட்டுருக்கு. இந்த கத்திரிக்காய் செடியிலிருந்து தான் பறித்தேன். இங்கே பாருங்கள், இதில் இன்னும் நிறைய பிஞ்சு இருக்குது. இங்கே உள்ளெல்லாம் இருந்துச்சு. இதை பாருங்கள், உள்ளெல்லாம் இருந்துச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வெள்ளரி கொடி, வெள்ளரி மேலே ஏறுது. இது பாகல், சின்ன காயோ பெரிய காயோ தெரியல, பார்ப்போம். காய் வந்தால் இன்னொரு வீடியோ எடுத்து போடுறேன். திராட்சையும் நல்லா போயிட்டுருக்கு பந்தல்ல பாருங்கள்.
தோட்டம் அழகாக இருக்குல்ல. தேங்க்யூ.